இந்த பொங்கலுக்கு நம்ம தமிழ் சேனல்ஸ் என்னென்ன திரைப்படங்கள் ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னு இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக நம்ம சன் டிவியை பார்க்கலாம். சன் டிவியில் வர ஜனவரி 15 வியாழக்கிழமை காலையில் 11 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம தனுஷோட திருச்சிற்றம்பலம் திரைப்படத்தை காலையில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க நம்ம சன் டிவியில். அடுத்து சாயங்காலம் 3 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த சீமராஜா திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்ய அதிக வாய்ப்பு இருக்குது இந்த பொங்கலுக்கு. சாயங்காலம் 6:30க்கு பார்த்திங்கன்னா நம்ம சூர்யாவோட ரெட்ரோ திரைப்படத்தை பொங்கல் ப்ரீமியர் பண்ணுறாங்க நம்ம சன் டிவியில். அடுத்ததான் மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி காலையில் 11 மணிக்கு நம்ம விஜய் சேதுபதி நடிப்பில் வெளிவந்த கருப்பன் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து சாயங்காலம் 3 மணிக்கு நம்ம ஜெயம் ரவியோட உனக்கும் எனக்கும் திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்கிறாங்க மாட்டுப்பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம சன் டிவியில். அடுத்து சாயங்காலம் 6:30க்கு பார்த்திங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட அண்ணாத்த திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்கிறாங்க நம்ம சன் டிவியில் இந்த மாட்டுப்பொங்கல் ஸ்பெஷலாக. அடுத்தது உழவர் திருநாள் அன்றைக்கி காலையில் 11 மணிக்கு நம்ம சிவகார்த்திகேயனோட மாவீரன் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து 3 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம விஷாலோட திமிரு திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க உழவர் திருநாள் ஸ்பெஷலாக நம்ம சன் டிவியில். அடுத்து நம்ம ஜீ தமிழில் போகலாம். ஜீ தமிழில் இந்த பொங்கலுக்கு காலையில் 10:30க்கு மாமன் திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்கிறாங்க இந்த பொங்கல் ஸ்பெஷலாக. அடுத்து மதியம் 1:30க்கு பார்த்திங்கன்னா ஹவுஸ்மேட் திரைப்படத்தோட செகண்ட் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க இந்த பொங்கல் ஸ்பெஷலாக. அடுத்து சாயங்காலம் 6 மணிக்கு நம்ம சிவகார்த்திகேயன் நடிப்பில் வெளிவந்த மதராசி திரைப்படத்தை பொங்கல் ப்ரீமியர் பண்ணுறாங்க நம்ம ஜீ தமிழில் இந்த பொங்கல் அன்னைக்கு. அடுத்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில் எந்த திரைப்படமும் ஒளிபரப்பு செய்யலை, ஸ்பெஷல் ஷோ தான் ஒளிபரப்பு செய்கிறாங்க. மதியம் 12:30க்கு நம்ம தளபதி விஜயோட கோட் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து சாயங்காலம் 6 மணிக்கு பார்த்திங்கன்னா காந்தாரா சாப்டர் 1 திரைப்படத்தை ப்ரீமியர் பண்ணுறாங்க இந்த மாட்டு பொங்கல் ஸ்பெஷலாக நம்ம ஜீ தமிழில். அடுத்து ஜீ தமிழில் ஜனவரி 17 சனிக்கிழமை உழவர் திருநாள் அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு நம்ம விஷாலோட ரத்னம் திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்கிறாங்க நம்ம ஜீ தமிழில். அடுத்து நம்ம விஜய் டிவியில் என்னென்ன திரைப்படங்கள் ஒளிபரப்பு செய்கிறாங்க இந்த பொங்கல் ஸ்பெஷலான்னு பார்க்கலாம். விஜய் டிவியில் இந்த பொங்கல் ஸ்பெஷலாக வியாழக்கிழமை காலையில் 10:30க்கு பார்த்திங்கன்னா டீசல் திரைப்படத்தை சேனல் ப்ரீமியர் பண்ணுறாங்க இந்த பொங்கல் ஸ்பெஷலாக. அடுத்து சாயங்காலம் 4 மணிக்கு நம்ம துருவிக்ரமோட பைசன் திரைப்படத்தை பொங்கல் ஸ்பெஷலாக ப்ரீமியர் பண்ணுறாங்க நம்ம விஜய் டிவியில். அடுத்து மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வெள்ளிக்கிழமை காலையில் 10:30க்கு நம்ம சசிகுமாரோட டூரிஸ்ட் ஃபேமிலி திரைப்படத்தோட செகண்ட் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. அடுத்து சாயங்காலம் 4 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம விஜய் ஆண்டனியோட சக்தி திரைமன் திரைப்படத்தை மாட்டுப்பொங்கல் ஸ்பெஷலாக ப்ரீமியர் பண்ணுறாங்க நம்ம விஜய் டிவியில். அடுத்து உழவர் திருநாள் அன்றைக்கி சனிக்கிழமை காலையில் 10 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம அதர்வாவோட டிஎன்ஏ திரைப்படத்தோட செகண்ட் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க நம்ம விஜய் டிவியில் இந்த உழவர் திருநாள் ஸ்பெஷலாக. அடுத்து நம்ம ஜீ திரையில் பார்க்கலாம். இந்த ஜீ திரையில் பொங்கலுக்கு என்னென்ன திரைப்படங்கள் ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். காலையில் 6 மணிக்கு நம்ம விக்ரம் பிரபுவோட வெள்ளக்காரத்துறை திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து காலையில் 8 மணிக்கு நம்ம ஜோதிகாவோட மகளிர் மட்டும் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க இந்த பொங்கல் அன்னைக்கு. அடுத்து காலையில் 10:30க்கு நம்ம விவன் நடிப்பில் வெளிவந்த களவாணி 2 திரைப்படத்தை காலையில் 10:30க்கு ஒளிபரப்பு பண்ணுறாங்க இந்த பொங்கல் அன்னைக்கு. அடுத்து மதியம் 1 மணிக்கு நம்ம விஜய் சேதுபதி நடிப்பில் வெளிவந்த ஏஸ் திரைப்படத்தை பொங்கல் ஸ்பெஷலாக ஜீ திரையில் ப்ரீமியர் பண்ணுறாங்க. அடுத்து சாயங்காலம் 4 மணிக்கு பார்த்திங்கன்னா நம்ம யாமருக்கு பயமே திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்கிறாங்க. அடுத்து நைட்டு 7 மணிக்கு நம்ம சிம்புவோட வந்த ராஜாவதா வருவன் திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்கிறாங்க இந்த பொங்கல் ஸ்பெஷலாக. மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு காலையில் 6 மணிக்கு பார்த்திங்கன்னா தும்பா திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து காலையில் 8 மணிக்கு பலை வளைய தேவா திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க இந்த மாட்டுப்பொங்கல் ஸ்பெஷலாக. அடுத்து காலையில் 10:30க்கு நம்ம விமலோட தேசிங் ராஜா திரைப்படத்தை ஒளிபரப்பு செய்கிறாங்க நம்ம ஜீ திரையில். அடுத்து மதியம் 1 மணிக்கு ஏதாச்சும் ஒரு ப்ரீமியர் பண்ணுவாங்க. டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தை ப்ரீமியர் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது மதியம் 1 மணிக்கு. இப்போ ஷெடியூல் படி பார்த்திங்கன்னா நம்ம பிரபுவோட பெரிய குடும்பம் திரைப்படம் தான் 1 மணி லிஸ்ட்டில் இருக்குது. அடுத்து சாயங்காலம் 4:30க்கு வீட்டில் விசேஷம் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து நைட்டு 7 மணிக்கு இந்தியா பாகிஸ்தான் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க நைட்டு 7 மணிக்கு இந்த பொங்கல் அன்னைக்கு. அடுத்து ஜனவரி 17 சனிக்கிழமை காலையில் 6 மணிக்கு காசி திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க நம்ம ஜீ திரையில். அடுத்து காலையில் 8 மணிக்கு மிருகா திரைப்படத்தை காலையில் 8 மணிக்கு ஒளிபரப்பு செய்கிறாங்க. அடுத்து காலையில் 10:30க்கு நம்ம ஜிவி பிரகாஷோட கிங்டம் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து மதியம் 1 மணிக்கு ஆறுமுகம் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து சாயங்காலம் 4 மணிக்கு நம்ம ஜீவாவோட கொரில்லா திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து நைட்டு 7 மணிக்கு
நம்ம சிம்புவோட 10 தல திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க உழவர் திருநாள் அன்னைக்கு. அடுத்து நம்ம கேடிவியில் பார்க்கலாம். கேடிவியில் என்னென்ன திரைப்படங்கள் ஒளிபரப்பு செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். பொங்கல் அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு சந்தானத்தோட இனிமே பிடித்தான் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. காலையில் 10 மணி ஷெடியூல் கிடைக்கல. மதியம் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சுந்தரபாண்டியன் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க கேடிவியில் பொங்கல் அன்னைக்கு. அடுத்து சாயங்காலம் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா வைகுண்டபுரம் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க பொங்கல் அன்னைக்கு சாயங்காலம் 4 மணிக்கு. அடுத்து நைட்டு 7 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனோட ஹீரோ திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க பொங்கல் அன்னைக்கு நம்ம கேடிவியில். அடுத்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு நானும் ரவுடிதான் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு காலையில். அடுத்து காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வன் பாகம் 1 இந்த திரைப்படத்தை காலையில் ஒளிபரப்பு பண்ணுறாங்க மாட்டு பொங்கல் அன்னைக்கு. அடுத்து மதியம் 1 மணிக்கு நம்ம சசிகுமாரோட கொம்பு வச்ச சிங்கம் திரைப்படத்தை மதியம் 1 மணிக்கு மாட்டு பொங்கல் அன்னைக்கு ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து சாயங்காலம் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அருள்நிதியோட ராம்போ திரைப்படத்தை சேனல் ப்ரீமியர் பண்ணுறாங்க நம்ம கேடிவியில் மாட்டு பொங்கல் அன்னைக்கு. நைட்டு 7 மணிக்கு நம்ம விஜய் ஆண்டனியோட திமிரு பிடிச்சவன் திரைப்படத்தை 7 மணிக்கு ஒளிபரப்பு செய்கிறாங்க அந்த மாட்டு பொங்கல் ஸ்பெஷலாக. அடுத்து உழவர் திருநாள் அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு நம்ம கேடிவியில் என்ன திரைப்படம்னா சேட்டை திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து காலையில் 10 மணிக்கு பார்த்தீங்கன்னா நண்பேண்டா திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க உழவர் திருநாளுக்கு நம்ம கேடிவியில். அடுத்து மதியம் 1 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம கேடிவியில் நம்ம ராகவலாரன்ஸோட திகிரு ஜண்டா டபுள்எக்ஸ் திரைப்படத்தை மதியம் 1 மணிக்கு ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து சாயங்காலம் 4 மணிக்கு நம்ம விஜய் ஆண்டனியோட அண்ணாதுரை திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க. அடுத்து நைட்டு 7 மணிக்கு நம்ம உழவர் திருநாள் அண்ணன் ராட்சசன் திரைப்படத்தை ஒளிபரப்பு பண்ணுறாங்க உழவர் திருநாள் அன்னைக்கு நைட்டு 7 மணிக்கு நம்ம கேடிவியில்.